வணக்கம். ஒரே ஒரு நாள்ல நடந்த சம்பவங்களை வச்சு ஒரு நாட்டோட முழு கதையும் சொல்லிட முடியுமா? கண்டிப்பா முடியும். வாங்க, அப்படிப்பட்ட ஒரு நாளோட கதையை நாம இப்ப பார்க்கலாம். அதுல ஹீரோஸ் இருந்தாங்க, பிரச்சனைகள் இருந்துச்சு, நம்பிக்கையும் இருந்துச்சு. ஒரு மறைக்கப்பட்ட வீரர், ஒரு புது மிசைல், அப்புறம் ஒரு டம்ளர் பால். இது மூணுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அது என்னன்னு நாம போக போக பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம கதைய தமிழ்நாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க ஒரு சரித்திர நாயகனையும் இப்ப கிடைச்ச ஒரு நீதியையும் ஒன்னா சேர்த்து பார்க்க போறோம். இவர்தான் மாவீரன் பொல்லன், தீரன் சின்னமலையோட தளபதிகள்ல ஒருத்தர். சொல்லப்போனா அவரோட வலது கரம் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஆங்கிலேயர்களுக்கு எதிரா நடந்த பவானி, சென்னிமலை, அரச்சலூர் போர்கள்ல தீரன் சின்னமலை ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவர்தான். ஆனா பாருங்க, இவரோட தியாகம் பல வருஷமா மறக்கப்பட்டே இருந்துச்சு. இப்போ அத போற்றுற விதமா ஈரோட்ல ஒரு புது நினைவு சின்னம் அமைச்சிருக்காங்க. அன்னைக்கு போர்க்களத்துல மக்களை காப்பாத்துனது ஒரு வீரம்னா, இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல அவங்கள பாதுகாக்கிறதும் ஒரு விதமான வீரம்தான் இல்லையா? இந்த நம்பரை பாருங்க, 56,951. இது என்னன்னா, தமிழ்நாட்டுல ஆபீஸ், கம்பெனின்னு வேலை செய்யற இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலை தடுக்க அமைக்கப்பட்ட கமிட்டிகளோட எண்ணிக்கை. இந்த முயற்சியை சென்னை ஹைகோர்ட்டே பாராட்டியிருக்கு. ஓகே, தமிழ்நாட்டுல இருந்து இப்ப நேஷனல் லெவலுக்கு போலாம். அங்க நடந்த சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஒன்னு, மக்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. இன்னொன்னு, நம்ம ராணுவத்தோட பலம் சம்பந்தப்பட்டது. 50,000க்கும் மேல. இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? சஞ்சார் சாத்தின்னு ஒரு ஆப் இருக்கு. நம்மளோட தொலைஞ்சு போன மொபைல் போனை கண்டுபிடிக்கிறதுக்காகவே கொண்டு வந்த ஒரு திட்டம். அதுல போன் அக்டோபர் மாசம் மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்த போன்களோட எண்ணிக்கை தான் இது. ஆனா இந்த 50,000ங்கிறது ஒரு சின்ன சாம்பிள் தான். இதுவரைக்கும் இந்த ஆப் மூலமா கண்டுபிடிச்ச மொத்த போன்களோட எண்ணிக்கை 7 லட்சத்தை தாண்டிடுச்சு. நம்பர்ஸை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதோட ஸ்பீடு தான். ஆமாங்க, இப்ப இருக்கிற நிலவரப்படி இந்த சஞ்சார் சாத்தி ஆப் மூலமா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு தொலைஞ்சு போன போன் கண்டுபிடிக்கப்படுது. நிமிஷத்துக்கு 1. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் போனை தொலைச்ச ஒருத்தரோட கவலை தீருது. இதுதான் டெக்னாலஜியோட உண்மையான பவர். மக்களோட பாதுகாப்பு மாதிரி நாட்டோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுதான் ஹேமர் மிசைல். இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து உருவாக்குற ஒரு பவர்ஃபுல் ஆயுதம். இதால சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற டார்கெட்டை கூட ரொம்ப துல்லியமா தாக்க முடியும். குறிப்பா லடாக் மாதிரி மலைப்பிரதேசங்கள்ல இது நம்ம ஆர்மிக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த மிசைல் உற்பத்தியில 60% நம்ம இந்தியாவிலேயே செய்ய போறாங்க. இது நம்மளோட மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். சரி, இதுவரைக்கும் நம்ம நல்ல விஷயங்களை, வெற்றி கதைகளை பார்த்தோம். ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி நம்ம சந்திக்கிற சில கஷ்டமான சவால்களும் இருக்கு. அதுல கோர்ட் எப்படி தலையிடுதுங்கிறதையும் இப்ப பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க அலட்சியம். இது கொல்கத்தா ஹைகோர்ட் சொன்ன வார்த்தைகள். எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம கழிவுநீர் தொட்டிய சுத்தம் செய்ய போய் 4 துப்புரவு தொழிலாளர்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த கேஸ்ல தான் கோர்ட் இவ்ளோ கடுமையா சொல்லிருக்கு. இது அரசு அதிகாரிகளோட அலட்சியம்னு சொல்லி இறந்தவங்க குடும்பத்துக்கு தலா 30 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கவும் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி கையால மலம் அழுற கொடுமைய தடுக்கிறதுக்கு 2013லயே நம்மகிட்ட ஒரு வலுவான சட்டம் இருக்கு. அந்த சட்டம் பாதுகாப்பு இல்லாம இந்த வேலையை செய்யக்கூடாது, இந்த வேலையை செய்யறவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆனா சட்டம் மட்டும் இருந்தா போதுமா? அது சரியா அமல்படுத்தப்படாததால தான் இந்த மாதிரி சோகங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அடுத்ததா இன்னொரு நிர்வாகச் சிக்கல். தமிழ்நாட்டுக்கு புது டிஜிபியை நியமிக்கிறதுல நடந்துகிட்டு இருக்கிற சர்ச்சை தான் இது. சுப்ரீம் கோர்ட் இதுக்குன்னு சில விதிகளை வச்சிருக்கு. ஆனா பாருங்க, ஆகஸ்ட் மாசம் டிஜிபி ரிட்டையர் ஆகுறாரு. அதுக்கு 3 மாசம் முன்னாடியே யூபிஎஸ்சிக்கு லிஸ்ட் அனுப்பணும். ஆனா இங்க காலக்கெழுவை தாண்டி தான் லிஸ்ட் போயிருக்கு. அப்புறம் யூபிஎஸ்சி ஃபைனல் பண்ண லிஸ்டையும் மாநில அரசு ஏத்துக்கல. இப்படி பல குழப்பங்கள். இதனால இப்போ சுப்ரீம் கோர்ட்டே நீதிமன்ற அவமதிப்பை ஏன் உங்க மேல எடுக்க கூடாதுன்னு விளக்கம் கேட்டிருக்கு. நிர்வாக பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம ஹெல்த் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான எச்சரிக்கைகளை பார்க்கலாம். ஒரே நாள்ல வெளியான 2 ரிப்போர்ட்ஸ் நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்குது. பீகார்ல நடந்த ஒரு ஸ்டடில தாய்மார்களோட தாய்ப்பால்ல யுரேனியம் கலந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நிஜமாவே ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம். இப்போதைக்கு கண்டுபிடிச்ச அளவு உலக சுகாதார அமைப்பு தண்ணியில இருக்கலான்னு சொல்ற பாதுகாப்பான அளவை விட கம்மியாதான் இருக்கு. ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இதனால சுமார் 70% குழந்தைங்களுக்கு பிற்காலத்துல உடல்நல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை செய்யுது. இந்த சுகாதார பிரச்சனை ஒரே ஒரு மாநிலத்தோட நிக்கல.
இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நம்ம நாட்டுல 60% மாவட்டங்கள்ல காத்தோட தரம் வருஷம் முழுக்க தேசிய பாதுகாப்பு அளவை விட மோசமா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா 10ல 6 மாவட்டங்கள்ல நாம சுவாசிக்கிற காத்தே சுத்தமா இல்ல. இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் டெல்லி, அசாம், பீகார் மாதிரி மாநிலங்கள்ல ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மாதிரி நம்ம தென் மாநிலங்கள்ல காத்தோட தரம் தேசிய தரத்துக்குள்ள இருக்கு. இந்த வித்தியாசம் ரொம்பவே வெளிப்படையா தெரியுது. சரி, இவ்ளோ பிரச்சனைகள், சவால்கள் பத்தி பேசிட்டோம். இதுக்கு நடுவுல சில சந்தோஷமான, பெருமையான விஷயங்களையும் பார்க்கணும் இல்லையா? நம்ம இந்தியாவோட பெருமையும் திறமையும் கொண்டாடுற சில ரியல் ஹீரோஸ பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த குட்டி சாம்பியனை பாருங்க. இவ பேரு ஜியோவானா டிசெக்வேரா. வயசு வெறும் 10 தான். அபுதாபில நடந்த உலக ஜியோஜிட்சு சாம்பியன்ஷிப்ல பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கா. இவளோட இந்த வெற்றி நம்மளோட ஃபியூச்சர் எவ்வளோ பிரைட்டா இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இளம் திறமையிலிருந்து ஒரு லெஜெண்ட பார்க்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாம ஆரம்பத்துல ஒரு டம்ளர் பாலை பத்தி பேசணும். அது எதுக்குன்னு இப்போ சொல்றேன். ஒரே ஒருத்தர் எப்படி ஒரு முழு நாட்டையும் உலகத்திலேயே நம்பர் 1 பால் உற்பத்தியாளரா மாத்தினாரு? அந்த மாமனிதர் தான் டாக்டர் வர்கீஸ் குரியன். இன்னைக்கு தேசிய பால் தினம், அதாவது அவரோட பிறந்த நாள். அவர் ஆரம்பிச்ச வெண்மை புரட்சி, அவர் உருவாக்கின அமுல் மாடல், இது ரெண்டும் தான் ஒரு காலத்துல பாலுக்கு பற்றாக்குறையா இருந்த இந்தியாவை இன்னைக்கு உலகத்துக்கே பால் கொடுக்கற நாடா மாத்திருக்கு. கோடிக்கணக்கான விவசாயிகளோட வாழ்க்கையில வெளிச்சம் கொடுத்தவர் இவர். இப்ப நாம பார்த்தது ஒரே ஒரு நாள்ல நடந்த சில சம்பவங்களோட தொகுப்பு தான். இதுல பெருமை இருக்கு, சவால் இருக்கு, வெற்றி இருக்கு, எச்சரிக்கையும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம இந்தியா. இதெல்லாம் வெறும் நியூஸ் இல்ல, இது நம்மளோட கதை. அப்போ நாளைக்கு நாம எழுத போற கதை எப்படி இருக்கணும்? அதை எழுத போறது யாரு? நீங்களும் நானும் தான். வாங்க சிந்திப்போம்.